உன்னை நான் கண்டு சேரவே பூமி என்னோடு சுற்றுதோ. உன் தலைமுடி உதர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. கண்ணிமைகளில் உன்னை நான் தாங்குவேன். உன்னொரு நொடி பிரிவினை. சரவணா, நீயா? நான் யாரோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? நான் உன்னை வீட்டை கூட்டிட்டு போறதுக்கு படாத பாடுபடுறேன். நீ என்னடானா இதுல பாட்டு கேட்டுட்டு ஜாலியா இருக்கியா? உன்னை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்த நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்பதான் நீ என் வழிக்கு வந்துட்டல்ல, நான் ஏன் கவலைப்படணும்? சரிதான். ஆமா, வீட்ல யாரும் இல்லையா? அத்தையும் அகிலனும் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ நீ மட்டும் தனியா இருக்கியா? உன் பார்வையே சரியில்லையே. ஏன் என் பார்வைக்கு என்ன? ஹே, இது என்ன மறக்கிறதுக்காக கட்டின கயிறு தானே? உன் பார்வையே சரியில்லையே. ஏன் என் பார்வைக்கு என்ன? ஹே, இது என்ன மறக்கிறதுக்காக கட்டின கயிறு தானே? ஆமா. மறக்க தாயத்தை கட்டிட்டு இப்ப வந்து கொஞ்சிற. அது இது மறக்கதான் கட்டினேன். ஆனா இத கட்டினதுக்கு அப்புறம் தான் உன் நினைப்பு அதிகமாயிடுச்சு பூங்குடி. ஆகாத பின்ன இந்த ஒரு கயிறு நம்மள பிரிச்சிடுமா? இனிமே மறக்கிறதுக்காக அதை பண்ணுவ இதை பண்ணுவேன்னு தெரிஞ்சது மொத்தமா கட் பண்ணிடுவேன். இனிமே அந்த தப்ப பண்ணவே மாட்டேன். அப்படிதான் வழிக்கு கயிறு கட்டி மரப்பாராம்ல. உண்மையை சொல்ல போகுடி. அன்னைக்கு கரண்ட் இல்லாதப்போ நீ தானே எனக்கு வந்து மருந்து போட்டு விட்ட. அது கனவுல தானே? ஆமா, எனக்காக என் புருஷன் அடி வாங்கியிருக்கான். நான் அது கூட பண்ண மாட்டேனா? ஆனா ஊருக்கே வரமாட்டேன்னு கிளம்பி போன அப்ப மட்டும் புருஷன் ஞாபகம் வரலையா? அப்படியே போட்டோன்னு நீ விட்டுருக்க வேண்டியதானே? அம்மா போன் பண்ணாங்க, நீ ஹீரோ மாதிரி வந்து எதுக்கு என்ட்ரி கொடுத்த? அப்ப அதெல்லாம் சும்மாவா? அது வந்து சமாளிக்கிற பதில் இல்ல. அது நீ பொண்டாட்டி தனியா போய் கஷ்டப்படக்கூடாதுன்னா அதே மாதிரிதான் என் புருஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வந்தேன்.